ஏன்னா விடாமுயற்சி முடிஞ்சு டிராப் நம்மலாம் பேசியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்படி தான் பேசணும். குட் பேட் அக்லியும் அது மஜாவாக இருக்க போது நமக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது, ஸ்லோவாக இருக்குனாங்க. ஆனால் அதோட ப்ளஸ் பாயிண்டாக அவர் பேசியிருக்காரு. வீடியோ வேற ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. விருது இந்த இது ஜஸ்ட் லைக் சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க இந்த விருது. அது ஒரு வேல்யூ. அஜித் வாழ்க, அது ஓகே, அந்த 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 சென்டென்ஸ் ஓகே. விஜய் வாழ்கங்கிறார். சரியில்லை, சரி வராது. ஒன்ஸ் உங்கள் தலைவர் அரசியல் பண்ணிட்டாருன்னா நீங்கள் பண்ணுற எல்லாமே அரசியலாக தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ரசிகர் மனநிலையில் அடிச்சுட்டு கிடந்தீங்க அப்படின்னா இவனுங்க என்னடா கட்சி ஆரம்பித்தாலுமே இந்த வேலை பண்ணுவானுங்க. மீன்ஸ் அதிகாரத்துக்குலாம் போயிட்டாங்கன்னா அப்பவும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நாங்கள் லிட்டரலி செட்டில் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட அருணோதயன்றது தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஜனநாயகன் அதோட ரிலீஸ் ஆயிருந்தது. அதுவும் கடைசி படம் அப்படின்னாங்க. எஸ். ஆக்சுவலி பார்க்க எப்படி இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்க சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா டிவிக்கே அஃபிஷியல் பேஜ் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில். அதில் ஃபேன் பேஜ் மீன்ஸ் ஃபேன் மேட் ஃபோட்டோஸ் இருக்கும்ல, அந்த இப்போ அந்த போஸ்டர்ஸ் அதை 10 ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. எல்லாமே சரியான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரிஜினலோட கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேன் மேட் ஒரு பையன் உட்காந்து பண்ணுறான் அப்படின்னா அதை விட அங்கே டீமில் இருக்கவங்க ப்ரோ லெவலில் பண்ணக்கூடியவங்களாம் உள்ளே எடுத்திருப்பாங்க. ஆனால் ஸ்டில் இது போதும், இந்த லெவல் போதும், இந்த மீட்டிலே போலாங்கிற மோடு தான் அது. அதனால அது தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்கிறப்ப நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. ஓகே. அதாவது நம்ம எச் வினோத் அவர்களோட இதில் வந்து பார்த்துருக்கோம். அஜித் சார் பண்ணும்போது வலிமையிலையா இருக்கட்டும், இல்லை நேர்கொண்ட பார்வையில நேர்கொண்ட பார்வை ரீமேக் படமாக இருந்தாலும் பைக் சீனுக்கான ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து விஜய் சாரோட அரசியல் திணிப்பு இது அதிகமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது நான் யோசிச்சுதான். இந்த படத்துல மீன்ஸ் பகவந்த் கேசரின்னு சொன்னாங்கல்ல, அப்படி யோசிச்சு பார்த்தா இதுல அரசியல் பெருசா பேசுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது அப்படிதான் நான் யோசிச்சிருந்தேன். எதுக்கு கடைசி படத்தை இப்படி செலக்ட் பண்றாங்க? முழுக்க ஒரு இம்பாக்ட், அரசியல் இம்பாக்ட் கொடுத்து மக்கள் அனுப்பணும். ஏன்னா இதான் கடைசி படங்கிறப்ப இந்த அரசியல் தான் மக்கள் மனதில் நிற்க போகுது, மைண்ட்ல நிற்க போகுது. ஸோ அப்போ இது அரசியல் பேசுற படமா இல்லாம எப்படி இந்த கதையை செலக்ட் பண்றாங்க நான் யோசிச்சேன். ஆனா இதுக்குள்ள அரசியல் வைக்கிறாங்க. எனக்கு டவுட்டாகவும் இருக்கு, இந்த படத்தோட கதை தானாங்க டவுட் இருக்கு எனக்கு. எனவே எந்த மோட்ல இயங்க போறாங்க அப்படின்னு தெரியல, கதை பிளாட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த 2 பிக்கை பார்த்ததுக்கு அப்புறம், இந்த படத்தோட பேரை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய அரசியல் இருக்க போகுது. அரசியல் இருக்க வரைக்கும் சரி, பாடம் எடுக்காம இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லை, அதான் எல்லாரும் போட்டிருந்தாங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் எதிர்பார்த்தோம், 3 மணி நேரம் லாக் பண்ணி பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அவர்கிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்த்தது, சரி வெளியே போறாரு, அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்து போலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி படமா இருக்காது போல. அதை கெஸ்ஸிங் தான். ஆனா என்ன சொல்றது, மக்களுக்கு இந்த ஐடியா வந்துருச்சுன்னா தியேட்டருக்கு வரமாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் மினிமம் ஒரு 10% குறைய வாய்ப்பு இருக்கு, தியேட்டருக்கு வருவாங்க. வேணும் சார் அதையும் கால்குலேட் பண்ணி தான் படம் பண்ணுவாப்புல. ஏன்னா FDAவர்ஸ் பார்த்துட்டு மக்கள் இது பாடம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரியும் அது எவ்வளவு வேகமா பரவுன்னு. எனக்கு நான் தவறு பண்ண மாட்டார். கமர்ஷியலுக்குள்ள இந்த அரசியலே கமர்ஷியலா பேசுவார்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கமர்ஷியல் நான் சொல்றது. ஓகே, பாடமா இருக்காது. எல்லாருமே எதிர்பார்க்கறது அவர்கிட்ட இருந்து ஒரு தீரன் கைண்ட் ஆஃப் மூவி, இல்ல சதுரங்க வேட்டை கைண்ட் ஆஃப் மூவி தான். ஸோ அந்த மாதிரியான மூவில அஜித் விஜய் அவர்கள் நடிக்கும்போது எப்படி இருக்கும் பார்க்க அது ஒர்க் அவுட் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படத்தோட எடிட்டர் வந்து சில பக்கா கமர்ஷியல் படங்கள், ஃபன்னான படங்கள் எடிட் பண்ண வர, லைக் LIKI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா, ஸோ அந்த மாதிரி படங்கள் எடிட் பண்ண வர இருக்காருங்கனால அந்த எடிட் பேட்டர்ல அந்த மோடுல பீப்புள்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னா அப்போ சம்திங் காமிக்கான விஷயங்கள் உள்ள இருக்க போதுன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வினோத் சாருக்குமே இது வந்து ஒரு புது டைப், இது இந்த மோட்ல ட்ரீட் பண்றது கதையை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆக போகுது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, மீன்ஸ் இப்போ மக்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம் புதுசா விஜய் சாரை வச்சு அப்படின்னு பண்ணி அது ஒர்க் அவுட் ஆக போறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை, சொல்லி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரியான செகண்ட் லுக் பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த இருந்தது, நான் ஆணையிட்டாலும் அவர் டக்குன்னு இத்தனை நாளா ஆஃப் ஸ்டேஜ்ல எல்லாரும் வித்தியாசமா சொன்னாங்க எம்ஜிஆர்னு, அவரே அதை கையில எடுத்துட்டாரு. ஸோ இது ஆக்சுவலி பார்க்க எப்படி இருக்கு? ஜாலியாக தாங்க இருக்கு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க இவர் எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆருக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட வேல்யூ வேற, இவரோட அரசியல் புரிதல் வேற, அவரோட அரசியல் முதிர்ச்சி வேற எம்ஜிஆர் சாரோடது. அதெல்லாம் நமக்கு புரியும். ஆனா எடுக்காட்டி யார் எடுப்பா? இப்போ நான் ஆணையிட்டாலும் சொல்லி சாட்டை எடுத்துட்டு தன்னோட கடைசி படத்தை விஜய் சார் பண்ணாட்டி இனி இது யார் பண்ணுவா? ஸோ அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, யாராலையும் பண்ண முடியாதுல்ல அதை. ஸோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்து பண்றாப்புல அவர். அதுல என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கவே தியேட்டருக்கு போகலான்னு தோணுது இல்ல. தியேட்டருக்கு ஆடியன்ஸும் முதல்ல வர வைக்கணுங்க, அதுக்கான வேலையை பண்ணிடணும். ஏன்னா இப்போ சில சமயம் சொல்றாங்க நீங்க ட்ரெய்லர்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்கிரீன்ல படத்துல இல்லாம கூட இருக்கலாம். அது ட்ரெய்லரோட லாஜிக். அது சில விஷயங்கள் இல்லாம கூட இருக்கலாம். சில ட்ரெய்லர் நம்ம பார்த்திருப்போம், அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்திருப்போம், ஹல்க் ஓடி வரப்பல தியேட்டர் ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த ஹல்கே வர மாட்டாங்க. எஸ், அந்த மாதிரி ஹாலிவுட்ல அந்த வேலைகள் பண்றப்ப அது ஒரு நாம்ஸ் தான் அது. ஸோ தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணலாம். அது இது ஒரு வேலையா கூட இருக்கலாம். ஓகே, ஆனா வந்து இப்போ அவரோட அவுட் அண்ட் அவுட் அந்த லுக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் பகவந்த் கேசரியோட தான் கம்பேர் பண்ணுவாங்க.
ஒரு கடைசி படமா ஒரு ரீமேக் படத்தை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எஸ் எஸ் அவர்கிட்ட. ஸோ அதுவே கொஞ்சம் ஒரு பெரிய நெகட்டிவ் உண்மைதான் உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு பகவந்த் கேசரி எனக்கு பிடிக்கும். நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆனா அது பிளாக் பஸ்டர் கிடையாது. அகண்டாவோட கம்பேர் பண்றப்ப அது பிளாக் பஸ்டர் இல்ல. அதை விட கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான் அந்த படம். அதை எதுக்கு பிக் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அதை பிக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை தமிழ்ல எடுத்து பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்குள்ள அரசியலை கலக்க முடியும் இந்த பேஸ்ல அப்படிங்கிற பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வினோத் சார் உட்கார்ந்தாருன்னா எனக்கு ஒரு வாரத்துல கதை ரெடி பண்றதுக்கு உறுதியா பண்ணுவாங்க. டீம் அவர்கிட்ட உறுதியா இருக்கும். டெக்னிக்கலான சரியான டீம் ஒன்று இருக்கும். யோசிக்க வைக்கக்கூடிய ட்விஸ்ட் வச்சு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய டீம் அவர்கிட்ட இருக்கு. அதை பண்ணாம இதை பண்றாங்கன்னா அதை தாண்டி விஜய் சாருக்கு பொருந்தக்கூடிய டெம்ப்ளேட் அதுல எங்கேயோ இருக்கு. இதுல அவரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மோடு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் சினிமாவை நம்ம பேசினாலும் அரசியல் பக்கமும் தலைவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தான் போறாரு. சோசியல் மீடியால அவர் என்ன பண்ணாலும் வைரல் ஆகுது. ஆமா. அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் தலையால் இது எப்படி நடக்குது? இல்லங்க அவரை நம்பர் 1 வந்து விஜய் சார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹேட்டர்ஸ்க்குமே அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்பாங்க. அவர் ஏதோ பண்ணிட்டு போறாருலாம் போக மாட்டாங்க. என்ன பண்றாரு அவருன்னு பார்க்குறவங்க தான். ஸோ அவர் என்ன பண்ணாலும் அது ட்ரெண்டிங் ஆகும். அதுல அவர் அரசியல் பேசுறாரு. அதை தாண்டி அவருக்கு வயசு ஆகல. மீன்ஸ் இந்த ஏஜுக்கான வயசாயிருச்சு. அரசியல்ல இருக்க நபர்கள் வருவாங்கல்ல, ஏஜ்டா வருவாங்கல்ல, அந்த மோட்ல அவர் இல்ல. எங்கா தான் இருக்காப்ல, தன்னை எங்கா தான் காமிச்சுக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு பையன் அரசியல் வர்றப்ப மக்களுக்கும் அது பிடிக்குது. விஜய் என்ன பேசுறாரு? ஏன்னா இப்ப நம்ம அம்மா அப்பாலாம் வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்பாங்க. முதல் படத்துல இருந்து பார்த்திருப்பாங்க. ஸோ அப்ப இந்த பையன் அரசியல் வரைக்கும் வந்து பேசுறாப்புலன்னா என்னதான் பேசுறாருன்னு பாக்குறாங்கல்ல. அந்த ஈர்ப்பு அது உருவாகுது. தானா உருவாகுது. அதான் நான் சொல்லல விஜய் சார் ஹேட்டர்ஸுக்குமே என்னதான் பண்றாருன்னு பாக்குறாங்க. ஸோ நீங்க இந்த கால்குலேஷன்ல பாருங்க எல்லாருமே விஜய் சார் என்ன பண்றாருன்னு பார்க்க ஆர்வமா இருக்காங்க. அப்ப அந்த ஈர்ப்பு தானே உண்டாயிருது இல்ல. அதுதான். ஆனா அவரோட ஃபேன்ஸ் ஆனா அதே சமயத்துல அமைதியாவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ட்விட்டர்ல வந்து இல்ல எல்லா சோசியல் மீடியாலயும் இன்னும் ரசிகர்கள் சண்டை வந்து ஜாஸ்தியா தான் போடுறாங்க. எல்லா ரசிகர்களோடயும் சண்டை போடுறாங்க. ஆமா. இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட்? இது சரியில்லை. சரி வராது. ஒன்ஸ் உங்க தலைவர் அரசியல் பண்ணிட்டாருன்னா நீங்க பண்ற எல்லாமே அரசியலா தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க வந்து பெருமையா கெத்தா மேம்பட்ட தன்மையா ஒதுங்கிக்கணும் சண்டையில இருந்தெல்லாம். ஒதுங்கிக்கணும். அப்பதான் இது உங்க தலைவருக்கே வேல்யூவா மாறும். இன்னும் நீங்க ரசிகர் மனநிலையில அடிச்சிட்டு கிடந்தீங்க அப்படின்னா இவனுங்க என்னடா கட்சி ஆரம்பிச்சாலுமே இந்த வேலை பண்ணுவானுங்க. மீன்ஸ் அதிகாரத்துக்குலாம் போயிட்டாங்கன்னா அப்பவும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இப்ப அந்த சாரோட ஃபேன்ஸ் வந்து நாங்க அதிகாரத்துல இருக்கோம்னு சொல்லி சண்டை போடுற மோட்ல இறங்கினாங்கன்னா எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது? மக்களுக்கான ஆளா நீங்க எப்போ மாறிட்டீங்க? நீங்க ஹேட்டர்ஸ் மோடுக்குலாம் வரவே கூடாது. இப்ப உங்க தலைவர் வந்து மக்களுக்கான தலைவரா மாறிட்டாரு. ஏன்னா டு பி ஃபிராங்க் நான் சொல்றேன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கும் சேர்த்து தான் அவர் அரசியல் பண்ண போறாரு. நீங்க அஜித் சார் ஃபேன்ஸ் நீங்க தனி உங்களாம் ஒதுக்கி விட்டுருங்க தமிழ்நாட்டு விட்டுலாம் இல்ல. அவங்களுக்கும் சேர்த்து அரசியல் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க இன்னும் வந்து ரசிக மனப்பான்மை சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இன்னும் முதிர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி இப்போ அஜித் சார் பத்தி பேசும்போது அவர் பார்த்தா ஒரு பக்கம் அவர் இந்த வருஷம் அப்டேட்டா குவிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 படம் கொடுக்குறாரு. பார்த்தா பத்மபூஷன் அவார்டு வாங்குறாரு. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் அந்த ஒரு வேகத்துல. எஸ் அது இதுதான் இப்படிதான் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது, ஸ்லோவா இருக்குனாங்க. ஆனா 2 படமே வேல்யூவான படங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விடாமுயற்சி முடிஞ்சு டிராப் நம்மலாம் பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். அப்படிதான் பேசணும். ஸோ அப்படி இருக்கப்ப இப்படி இருக்கு ட்ரெய்லர். இவ்வளவு வேல்யூவா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஸோ அது போக குட் பேட் அக்லியும் அது மஜாவா இருக்க போது நமக்கு தெரியுது. இதெல்லாமே ஜாலியா இருக்கப்ப கார் ரேஸ்ல வின் பண்றாப்ல. மீன்ஸ் தேர்ட் பிளேஸ் வராப்ல. அதுவே ஹைப்பா இருக்கப்ப விருது அறிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போதும் தாங்கள் எங்களுக்கு சந்தோஷங்கிற மாதிரி தான் இருக்கு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு. அது கரெக்டா இருக்கு. இந்த ஆர்க்ல இது கரெக்டா வந்து முடியணும்னு. அதோட பிளஸ் பாயிண்டா அவர் பேசியிருக்காரு. வீடியோ வேற ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஓப்பனா போயிட்டாரு அவரு. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் இன்டர்வியூல. அஜித் வாழ்க அது ஓகே. அந்த அந்த சென்டென்ஸ் ஓகே. விஜய் வாழ்கங்கிறாரு. அவருக்கு மைண்ட்ல இருக்கு. அவங்களோட ஃபேன்ஸை சேர்த்து தான் சொல்றாங்க. 2 பேரும் ஏன் இப்படி லைஃபை வேஸ்ட் பண்றீங்க? உங்க வாழ்க்கையை பாருங்க. நாங்க லிட்டரலி செட்டில் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. ஸோ இந்த அளவுக்கு ஓப்பனான ஒரு பர்சனுக்கு இந்த இடம் தான் கரெக்ட். ஒரு விருது இந்த இது ஜஸ்ட் லைக் சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க இந்த விருது. அது ஒரு வேல்யூவான பர்சனுக்கு வேல்யூவான விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறத ப்ரூவ் ஆகுது. அதுவும் சும்மா வெறும் ஆக்டரா மட்டும் இல்லாம அவருக்கான இம்பாக்டே எல்லா இடத்துலயும் கிரியேட் பண்றாரு. ட்ரோன் இதுவா வந்து நம்ம பயிற்சி கொடுக்கறது நம்ம பார்ப்போம். ரைஃபிள் ஷூட்டிங் போயிருக்காரு. ரேசரா இருந்திருக்காரு. ஆக்ட் பண்றாரு. அதுவும் இந்த ரேசிங்க்கு வந்தபோது அவரோட சாம்னஸ் பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம பார்க்காம இருந்தோங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்ச விஷயத்தை செய்யறப்ப சில பேருக்கு ஒரு ஜோஷ் வரும். இப்ப நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளாடுறோம் இல்ல ஒரு மாதிரி ஜாலி ஆயிரும் டக்குன்னு. இந்த மோட்ல இருக்க மாட்டோம். டக்குன்னு மஜாவாயிரும். அதுதான் அவருக்கு என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் கெத்தான விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் அந்த கார் ரேஸ் அப்படிங்கிறப்ப அவர் அந்த சூட் போட்டு வர்றப்ப ஒரு மாதிரி வராரு. ஜாலியா வராரு. நமக்கே பிடிக்குது. என்ன இவ்வளவு அழகா இருக்காரு. ஏன்னா அவர் பிடிச்ச விஷயத்த மனசார செய்யறாப்புல எந்த வித தடைகளுமே இல்லாம. மேம் ஷாலினி மேமும் முழுசா சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபா இருக்காங்கல்ல. ஸோ ஒரு ஆணுக்கு அது போதும். அதுவே மோர் தென் எனஃப். ஸோ அப்படி ஒரு ஆண் ஃபீல் பண்றப்ப இவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும். பார்க்க நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். கண்டிப்பா டக்குனு ஒரு பூக்கியா மாதிரி தேங்க்யூங்கிறாரு. அதெல்லாம் பார்க்க ஒரு ஹோல்சமா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இடமே அது மாதிரி இதாயிருச்சு. இந்த வருஷம் பார்க்கும்போது
பேக்கடா படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே நல்ல இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படமும் ஹிட் தாங்க. சார பத்தி பேசுறப்ப நான் சொல்றேன். அஜித் சார் இந்த 2 படமும் கண்டிப்பா ஹிட் தான் ஆகப்போகுது. குவாலிட்டியான படங்களா 2 படம் வருது. அ டைமும் எடுக்குறாப்ல. அதுக்கு ஒரு 8 மாசம் ஸ்பேஸ் சொல்லியிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் தான் படம்னு சொல்லி. ஸோ அப்ப இந்த 2 படத்த வச்சு தான் ஃபேன்ஸ் வந்து ஓட்டணும். ஸோ அந்த 2 படம் நல்லா தான் இருக்க போகுது. மங்காத்தாவ தாண்டி இனி இந்த 2 படம் நிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா டெம்ப்ளேட்டா சோசியல் மீடியால சொல்லுவாங்கல்ல, ஏதாவது படத்த சொன்னோம்னா மங்காத்தான் தூக்கி காமிச்சுருவாங்க கார்டன்னு. அப்படி இல்லாம அதோட இந்த 2 படங்கள் ஆட் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த சோசியல் மீடியா இம்பாக்டும் சரி, சினிமா பத்தியும் சரி. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.